நாடு மீண்டும் வீழ்ச்சி அடையும் என எதிர்க்கட்சிகள் காத்திருக்கின்றன. மனுஷ நாணயக்கார தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் ஆசிரியர் தொழிலுக்கு முதன்மை இடம் அனுர வாக்குறுதி. நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தமிழர் பகுதியில் 8 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கொழும்பில் 15 மணி நேர நீர் விநியோக தடை. புத்தளத்தில் எல்லை மீறும் காட்டு யானைகள். இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு. நாடு பொருளாதாரத்தில் வீழ்ந்தபோது ஓடுவதற்கு செருப்பு தேடி ஓடிய எதிர்க்கட்சிகள் நாட்டுக்காக சவால் விடும் ஒரே ஒருவரின் காலை இழுத்து கொண்டு நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என்று காத்திருக்கின்றனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு இந்து கல்லூரி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற ஜெயகமோ ஸ்ரீலங்கா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இளைஞர், யுவதிகள் மற்றும் மக்களின் பொறுமையை உதாரணமாக கொள்ள வேண்டும். அதே பொறுமை அந்த அரசியல்வாதிகளுக்கு இருந்திருந்தால் நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடையும் போது ஓடியிருக்க மாட்டார்கள். வீழ்ச்சியடையும் போது அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஓடும் காலணிகளுக்கு சவால்களை ஏற்று எப்படி ஓடுவது? நாட்டு மக்களை நேசித்து பொறுப்புகளை ஏற்காமல் தமது நியமனங்களையும் பதவிகளையும் பார்த்து கொண்டனர். இந்த மக்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சவால்களில் இருந்து கையாளாகாதவர்கள் மற்றும் தற்பெருமைக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கிறது. நாடு வீழும் போது மக்கள் உணர்வை வலுப்படுத்தாமல் மக்களை வீழ்த்த முயலும் தலைவர்கள் பலர் நம் நாட்டில் உள்ளனர். மின்சாரம் இல்லாமல் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியவில்லை. எரிபொருள் இல்லாமல் பேருந்தில் பயணிக்க முடியவில்லை. இந்நிலையில் பாடசாலை மாணவர்கள் மிகவும் அவதிப்பட்டனர். இம்மாகாணங்களில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலையினால் இந்த மாகாணங்களின் பிள்ளைகள் 30 வருடங்களாக பாடசாலை கல்வியை முறையாக கற்க முடியவில்லை. தற்போது அந்த தொழிற்சங்கங்கள் மீண்டும் ஒருமுறை பாடசாலைகளை மூடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த நாட்டின் பிள்ளைகளின் கல்வியை சீர்குலைத்தால் நமக்கு எஞ்சியிருப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் எதிர்ப்பு தெரிவித்தும் வேலை நிறுத்தம் செய்தும் நாட்டின் அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டை போடும் நயவஞ்சக குழுவை மட்டக்களப்புக்கு அழைத்து வந்து தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் இந்த நாட்டில் பல வருடகால யுத்தம் இந்த மாகாண மக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இதில் நாங்கள் பிளவுபட்டுள்ளோம். இல்லை, அரசியல் தேவைக்கேற்ப நாம் பிளவுபட்டுள்ளோம். அரசியல் தேவைகளே அதற்கு வழிவகுத்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமது அரசாங்கத்தின் கீழ் ஆசிரியர் தொழில் நாட்டில் உள்ள 10 முக்கிய தொழில்களில் ஒன்றாக மாறும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வடக்கு, தெற்கு, கிழக்கில் உள்ள சகலரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக தெரிவித்த அனுர அதற்கு தமிழ் பேசும் பிரஜைகளின் ஆதரவையும் கோருவதாக தெரிவித்தார். அதேவேளை தேசிய மக்கள் படையுடன் மோதக்கூடிய அரசியல் கட்சி தென்னிலங்கையில் தற்போது இல்லை. தமிழ் பேசும் மக்கள் தமிழ் மொழியில் அரசுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் அவர்களின் மதம் மற்றும் கலாசாரத்தை பாதுகாத்து அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்து தரப்படும் என்றார். உலோகங்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் உலோகங்களை ஏற்றுமதி செய்பவர்கள் கைத்தொழில் அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என அறிவித்துள்ளார். உலோகம் தொடர்பான தொழில்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். உலோக கழிவுகள், இரும்பு தொடர்பான உபகரணங்கள் மற்றும் செம்பு, பித்தளை, அலுமினியம், சினாவேர் மற்றும் வெள்ளை இரும்பு போன்ற குப்பை பொருட்கள் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதனால் ஏற்பட்ட நிதி இழப்புகள் குறித்தும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். உலோகம், இரும்பு, அது தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பழைய பொருட்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அனுமதிக்கப்பட்டுள்ள உலோகம் தொடர்பான ஏற்றுமதிகள் மற்றும் ஏற்றுமதி நிலைமைகளுக்கு ஏற்ற பொருட்களை அடையாளம் காணும் வகையில் எதிர்வரும் காலங்களில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்றும் அனைத்து சட்டவிரோத மீள் ஏற்றுமதிகளும் நிறுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மடு பகுதியைச் சேர்ந்த 8 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தட்சணா மருதமடு பகுதியில் ஆமணக்கு விதையை சாப்பிட்டதால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாகவே
குறித்த மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதியில் இந்த மாணவர்கள் ஆமணக்கு விதையை சாப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 9 வயதுடைய ஆண் குழந்தை ஒன்றும் 7 பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மடு பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் என்பதுடன் மடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பின் சில பகுதிகளில் 15 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னெடுக்கவுள்ள திருத்தப் பணிகள் காரணமாக கொழும்பின் சில பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 15 மணி நேர நீர் விநியோக தடை அமலில் இருக்கும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்திருந்தது. இதன்படி கொழும்பு, தெஹிவளை, கோட்டை, கடுவல மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள், மகரகம, பொருளசகமுவ, கொலன்னாவ நகர சபை பகுதிகள், கொட்டிகாவத்த, முல்லேரியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. காட்டு யானைகளின் தாக்குதலால் புத்தளம் மகா கும்புகடவல பிரதேச செயலகத்தின் கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அதன் அருகிலுள்ள சந்தையையும் கடையொன்றையும் யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக மகா கும்புகடவல போலீசார் தெரிவிக்கின்றனர். காட்டு யானை ஒன்று மகா கும்புகடவல பகுதியில் நுழைந்து அட்டகாசம் செய்ததாகவும் அங்கு சில கடைகளை தாக்கிய போது பிரதேசவாசிகளால் விரட்டியடிக்கப்பட்ட நிலையில் அது மீண்டும் வருகை தந்து சேதப்படுத்தியதாகவும் உடைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த பிரதேச செயலகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட கட்டிடம் ஒன்றையும் தாக்கிய யானை ஆனமடுவ பிரதேச சபைக்கு சொந்தமான தனியாருக்கு வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட கடையொன்றையும் கடுமையாக சேதப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் மாவட்டத்தின் கருவல, ஹெஸ்வவ, ஆனமடுவ, மகா கும்புகடவல உள்ளிட்ட பல பகுதிகளில் இவ்வாறு தொடர்ச்சியாக அத்துமீறி நுழையும் காட்டு யானைகள் விவசாய நிலங்கள், பாடசாலை கட்டடங்கள், வீடுகள் மற்றும் பயன் தரும் மரங்கள் என்பவற்றையும் சேதப்படுத்தி வருவதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மக்கள் வாழும் கிராமங்களுக்குள்ளும் குறித்த யானைகள் அத்துமீறி நுழைந்து மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு வெளியேறும் யானை கூட்டங்கள் வல்பாலுவ, தேக்குமர காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து தங்கி கிராமங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் புரிந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதிகளில் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கடந்த காலங்களில் யானை வெடிகளை வனஜீவராசி திணைக்களம் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது. எனினும் யானைகளின் அச்சுறுத்தல் தொடர்ந்த வண்ணமே காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே காட்டு யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு மாற்று வழியை ஏற்படுத்தி தருமாறும் பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 7.3% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த மே மாதத்தில் மாத்திரம் ரூபாவின் பெறுமதி 1.7% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. நாடு மீண்டும் வீழ்ச்சி அடையும் என எதிர்க்கட்சிகள் காத்திருக்கின்றன. மனுஷ நாணயக்கார தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் ஆசிரியர் தொழிலுக்கு முதன்மை இடம் அனுர வாக்குறுதி. நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தமிழர் பகுதியில் 8 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கொழும்பில் 15 மணி நேர நீர் விநியோக தடை. புத்தளத்தில் எல்லை மீறும் காட்டு யானைகள். இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு.